ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலையில தினமுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள்ல ஊஞ்சல் சேவா பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். திருமலையில தினமுமே 4 ஆர்ஜித சேவாக்கள் நடக்கும். கல்யாணோத்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சஹஸ்ரதீப அலங்கார சேவா. இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுமே திருமலை உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை முன்னிலைப்படுத்தி நடக்கக்கூடிய சேவாக்கள். இந்த ஆர்ஜித சேவாக்களினுடைய தரிசன டிக்கெட்டுகள் டிடிடி ஆன்லைன்ல 2 விதமாக கொடுக்கறாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். இந்த 2 தரிசன டிக்கெட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் திருமலையில சேவாவும் நேரடியாக அட்டன் பண்ணிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் அதே நாள்ல பார்த்துட்டு வரலாம். ஆனால் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவை திருமலையில போய் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த டிக்கெட்டினுடைய பேருக்கு ஏற்றாற் போலவே சேவாவை வீட்டில் இருந்தபடியே வெர்ச்சுவலாக மொபைல் அல்லது டிவி மூலமாக SVBC சேனல்ல நம்ம பார்த்துக்கலாம். அதுவுமே ஆப்ஷனல் தான். ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ண தேதியில திருமலைக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோல ஊஞ்சல் சேவா பற்றிய தகவல்களை பார்க்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள்ல ஊஞ்சல் சேவா டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்லைன்ல திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நாம புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு 150 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்துல இந்த ஊஞ்சல் சேவாவினுடைய தரிசன டிக்கெட்டுகளை ஒரு மாதத்திற்கான மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே டிடிடி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு ஜூன் மாதத்திற்கான ஊஞ்சல் சேவா தரிசன டிக்கெட்டுகளை மார்ச் மாதத்திலேயே ஆன்லைன்ல இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஜூலை மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகளை ஏப்ரல் மாதத்திலேயே ஆன்லைன்ல இஷ்யூ பண்ணிடுவாங்க. மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இந்த தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்கப்படக்கூடிய காரணத்தினால ரொம்ப வேகமாவே இந்த சேவா டிக்கெட்ஸ் புக் ஆகிடும். ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்துல 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு நாள்ல இந்த ஊஞ்சல் சேவாக்குரிய டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல டிடிடி இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகள் எக்ஸாக்டா எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க என்கிற நோட்டிபிகேஷன் 17ஆம் தேதி அல்லது 18ஆம் தேதி போல டிடிடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தரிசன டிக்கெட்டுகள் ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன்ல எப்போ ரிலீஸ் ஆகும் என்கிற தகவல்கள் பற்றி ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய சேனல்ல வீடியோஸ்ல போஸ்ட் பண்றோம். ஸோ மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சில பக்தர்கள் ஊஞ்சல் சேவாவும் சஹஸ்ரதீப அலங்கார சேவாவும் ஒரே சேவா என்று கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த 2 சேவாவும் வெவ்வேறு சமயங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய வேறு சேவாக்கள். ஊஞ்சல் சேவா கோவிலுக்குள்ளேயே மதியம் நடக்கக்கூடிய சேவா. சஹஸ்ரதீப அலங்கார சேவா மாலை நேரத்துல கோவிலுக்கு வெளியே நடக்கக்கூடிய சேவா. இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட்டினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல நம்ம டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே நேரத்துல 2 பேருக்கு இந்த தரிசன டிக்கெட்டுகள் சேர்ந்தாப்புல நீங்க புக் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய நாள் இந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்க ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு ஊஞ்சல் சேவா டிக்கெட் மட்டும் நீங்க புக் பண்ணியிருந்தால் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லயும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல திருப்பதி மற்றும் திருமலையில டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள உங்களோடு நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட் கண்டிப்பாக ஆன்லைன்ல புக் பண்ணிக்கணும். ஒரு முறை ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள்ல கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ரதீப அலங்கார சேவா அல்லது ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், வசந்தோத்சவம், புஷ்பயாகம், பவித்ரோத்சவம் அல்லது ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட்
இதுல ஏதாவது ஒரு சேவா டிக்கெட்டை நீங்க ஒரு முறை புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேவா டிக்கெட் மூலமாக தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை ஏதாவது ஒரு சேவா டிக்கெட் நீங்க புக் பண்ண முடியும். இந்த 180 நாட்கள் என்பது தரிசன நாளில் இருந்துதான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ண கூடாது. இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. இந்த டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்க தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர், இந்த மூன்றுக்குமே இந்த 180 நாட்கள் பொருந்தும். ஆனால் இந்த டிக்கெட் புக் செய்யறதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர், லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே நபருக்கோ அல்லது வேறு சில நபர்களுக்கோ அதே மாதத்திலேயோ அல்லது வரக்கூடிய மாதங்கள்லயோ வேறு எந்த திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் வேண்டுமானாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த சேவா டிக்கெட்டை நீங்க 2 நபர்களுக்கு புக் செய்து தரிசன நாள் அன்று 2 நபர்கள்ல ஒரு நபரால வர முடியாத பட்சத்துல அந்த ஒரு நபருக்கு பதிலாக வேறொரு நபரை அவரினுடைய ஆதார் கார்டு வைத்தோ அல்லது வர முடியாத நபரினுடைய ஆதார் கார்டு வைத்தோ யாரையுமே நீங்க தரிசனத்திற்காக கண்டிப்பாக அழைச்சிட்டு போக முடியாது. ஆனால் அந்த 2 நபர்கள்ல மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து சேவாவும் பார்த்துட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். ஊஞ்சல் சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் காலை 11 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய சுபதம். சேவா கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய அயன மஹால் என்று சொல்லப்படக்கூடிய அட்டாள மண்டபத்துல நடக்கும். இந்த சேவாவிற்கு ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸ் ஷர்ட், தோட்டி வியர் பண்ணலாம் அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல மொபைல் போன்ஸ், கேமராஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மற்றும் பெரிய லக்கேஜஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிருக்கீங்கன்னா இந்த பொருட்களை நீங்க ரூம்லயே வச்சுட்டு வரலாம். அல்லது ரூம் புக் பண்ணாத பட்சத்துல ரிப்போர்ட்டிங் பாயிண்டான சுபதம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலேயே மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காட்டி உங்களுடைய பொருட்களை நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியும் இதே இடத்திலேயே உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், ஃபுட், வாலெட்ஸ், உல்லன் க்ளோத்ஸ், வெஹிக்கிள் கீஸ், ரூம் கீஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஹேண்ட்பேக்ஸ், பேக் பேக்ஸும் அலோவ் பண்ணுவாங்க. சின்ன கை குழந்தைகளை நீங்க அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டயப்பர், எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் க்ளோத்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், ஃபுட், ஸ்நாக்ஸ், ஒரு சின்ன பொம்மை, அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் மற்றும் பேட்டரியில ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த சின்ன ஃபேனும் அலோவ் பண்ணுவாங்க. சுபதம்ல ரிப்போர்ட் செய்யக்கூடிய இடத்துல 3 வெவ்வேறு இடங்கள்ல தரிசன டிக்கெட்டை செக் பண்ணிப்பாங்க. ஒரு இடத்துல தரிசன டிக்கெட்டை ஸ்கேனும் பண்ணிப்பாங்க. பர்சனல் செக்கிங் மற்றும் பேக்கேஜ் செக்கிங்கும் இந்த சுபதம் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்லயே நடக்கும். டிக்கெட் வெரிஃபிகேஷன் செய்து முடித்த பிறகு ஒரு கம்பார்ட்மெண்ட் வழியாக உள்ள இருக்கக்கூடிய கியூல போய் ஜாயின் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த கியூ பெருமாள் தரிசனத்திற்காக நேரடியாக போகக்கூடிய கியூ. இந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலிருந்து மற்ற எல்லா தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் ஒரே கியூல ஜாயின் பண்ணி தான் பெருமாள் தரிசனத்திற்காக வருவாங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து ஊஞ்சல் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸும் இந்த கியூலயே ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கியூல ஜாயின் செய்து கொஞ்ச தூரத்திலே மறுபடியும் ஒரு பர்சனல் செக்கிங் மற்றும் பேக்கேஜ் செக்கிங் செய்யக்கூடிய இடம் இருக்கும். இந்த பேக்கேஜ் செக்கிங் செய்யக்கூடிய இடத்திலிருந்து கோவிலுக்குள்ள போறதுக்கு சுமார் 30 நிமிடத்திலிருந்து 45 நிமிடங்கள் ஆகலாம். இந்த வெயிட்டிங் டைம் ஆனது திருமலைக்கு வரக்கூடிய அன்றைய நாளினுடைய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து கூடுதலாகவோ குறைவாகவோ கூட ஆகலாம். கியூ கோவிலுக்குள்ள போன பிறகு துலாபாரம் செலுத்தக்கூடிய வேண்டுதல் இருக்கக்கூடியவங்க துவஜஸ்தம்ப மண்டபம், அதாவது கொடிமரம் மண்டபத்திற்கு லெப்ட் சைட்ல துலாபாரம் செலுத்தக்கூடிய இடம் இருக்கும். நீங்க கியூல இருந்து வெளியே வந்து துலாபாரம் செலுத்திய பிறகு மறுபடியும் துவஜஸ்தம்ப மண்டபத்திற்கு பக்கத்துல போகக்கூடிய கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக போகலாம். ஊஞ்சல் சேவா பொறுத்த வரைக்கும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்தை முதல்ல நம்ம பார்த்துடணும். அதற்கடுத்துதான் நம்ம சேவா அட்டன் பண்ணுவோம். சோ நீங்க மறக்காம ஊஞ்சல் சேவா டிக்கெட் புக் செய்யக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்தை பார்த்து முடிச்சுக்கோங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய சமயத்துல சின்னதா லட்டு பிரசாதம் கோவிலுக்குள்ளேயே கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடத்தை ஒட்டியும் அங்க கை கழுவக்கூடிய பேசின்ஸ் இருக்கக்கூடிய இடத்தை ஒட்டியும் தான் சேவா நடக்கக்கூடிய அயன மஹால் என்று சொல்லப்படக்கூடிய அட்டாள மண்டபம் இருக்கும். ஊஞ்சல் சேவா நடக்கக்கூடிய அயன மஹால் என்று சொல்லப்படக்கூடிய அட்டாள மண்டபம் கோவிலுக்குள்ளேயே தான் இருக்கு.
பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு இந்த அயனம் ஹால் என்று சொல்லப்படக்கூடிய அட்டாள மண்டபத்துல ஒரு டிக்கெட் வெரிஃபை பண்றதுக்காக ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்முடைய டிக்கெட்டை காமிச்சோம்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இந்த அயனம் ஹால்ல உட்கார்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. இந்த மண்டபம் உள்ளே தான் இருக்கு என்பதை நீங்க நோட்டீஸ் பண்ணாம கோவிலை விட்டு ஒரு முறை வெளியே வந்துட்டீங்கன்னா மறுமுறை சேவா பார்க்கறதுக்கு என்று தனியாக கோவிலுக்குள்ள யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. இந்த மண்டபத்திலேயே ஊஞ்சல் சேவா நடக்கக்கூடிய ஒரு சின்ன அறை இருக்கும். அந்த அறையினுடைய சைடு வால், சீலிங் எல்லா இடங்களையுமே கண்ணாடி பொருத்திருப்பாங்க. நடுவுல ஊஞ்சல் இருக்கும். உற்சவமூர்த்திகள் இந்த ஊஞ்சல்ல வந்து உட்கார்ந்த உடனே அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த அறையினுடைய எல்லா சைட்லையும் மிரர்ல இருந்து நமக்கு தெரியும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். கல்யாண உற்சவ மண்டபத்துல கல்யாண உற்சவம் சேவா முடிச்சுட்டு சுமார் 1:55 மணி போல உற்சவமூர்த்திகளான மலையப்ப சுவாமியும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரும் இந்த மண்டபத்திற்கு வருவாங்க. சேவா 2 மணிக்கு ஆரம்பித்து 2:15 மணிக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த சேவா எப்படி நடக்கும் என்பதை SVBC சேனல்ல கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேவா முடிந்த பிறகு உற்சவமூர்த்திகளை அந்த அறைக்குள்ள போய் ஒரே ஒரு முறை பிரதட்சணம் செய்யறதுக்கு அலோ பண்ணுவாங்க. சேவாவிற்கு நைவேத்தியமாக படைத்த கற்கண்டு, முந்திரி, பாதாமினுடைய கலவையை எல்லா பக்தர்களுக்குமே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொடுப்பாங்க. சேவா முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு 2:30 மணியிலிருந்து 2:40 மணி ஆகிடும். இந்த ஊஞ்சல் சேவா டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க பெருமாள் தரிசனத்தை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவாவை அட்டன் பண்ணிட்டு அதற்கடுத்து தான் கோவிலை விட்டு வெளியே வரணும். இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணவங்க சப்போஸ் எங்களால் கரெக்டாக 11 மணிக்கு திருமலைக்கு வந்து ரீச் ஆக முடியாது, லேட்டாக வரலாமான்னு கேட்டிங்கன்னா சேவா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் நீங்கள் 12:15 மணிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ண பாருங்க. அப்போ தான் டிக்கெட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், பேகேஜ் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ள வந்து பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு இந்த சேவா மண்டபத்திற்கு சேவா ஆரம்பமாவதற்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல டிக்கெட் வெரிஃபிகேஷன், பேகேஜ் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ள வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்பது எக்ஸாக்டா நம்மளால கெஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க 2:15 மணிக்கு அப்புறம் தான் திருமலைக்கு வந்து ரீச் ஆவீங்க, எங்களுடைய ட்ரெயின் அல்லது பஸ் டிலே ஆகிடுச்சுன்னா நீங்க சேவாவை பார்க்க முடியாது. ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் இந்த சுபதம் வழியாக ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சேவா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 2:15 மணிக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சுபதம் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் மாலை 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய தரிசன டிக்கெட்டினுடைய வேலிடிட்டியும் 6 மணியோடு கம்ப்ளீட் ஆகிடும். 6 மணிக்குள்ள நீங்க சேவா மிஸ் பண்ணியிருந்தாலும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு இந்த சுபதம் வழியாக வந்து ரிப்போர்ட் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சில பக்தர்கள் நாங்கள் சேவாவிற்கு கரெக்டான டைமுக்கு காலை 11 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம், மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்து முடிச்ச பிறகு ரொம்ப நேரம் சேவாவிற்காக எங்களால் வெயிட் பண்ண முடியாது, எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது அல்லது கை குழந்தைகளை வச்சுருக்கோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, பெருமாளை மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு சேவா அட்டன் பண்ணாமல் நாங்கள் வரலாமான்னு கேட்குறீங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். பட் இந்த சேவா அட்டன் பண்ணுறது என்பது நல்ல ஒரு வித அனுபவமாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் கேஷ் பே பண்ணி வாங்கிக்கலாம். சின்ன லட்டுவினுடைய விலை 50 ரூபாய், பெரிய லட்டுவினுடைய விலை 200 ரூபாய். இந்த வீடியோவில் ஊஞ்சல் சேவா பற்றிய அனைத்து தகவல்களும் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.